ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பாபாவின் அற்புதங்கள்னு சொல்லி பல இனிக்கும் நிலைகளை உங்களுக்கு ஆடியோ புக்காக யூடியூப்பில் பதிவு பண்ணிக்கிட்டே வரோங்க. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற பாபாவின் அற்புதம். பாபா பார்த்தீங்கன்னா அவர் மகா சமாதி அடைகிறத சாய் சச்சரிதத்தில் 42, 43, 44 இந்த 3 அத்தியாயங்களும் பாபாவுடைய மகா சமாதியை பற்றி சொல்லியிருப்பாங்க. பாபா எப்படி சமாதி அடைஞ்சார், சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, பாபா சமாதி ஆனதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சுன்றத சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாபா சமாதி ஆக போகிற இந்த மெசேஜ், இந்த செய்தியை பாபா 4 மாசத்துக்கு முன்னாடியே 2 சூஃபி மகான்களுக்கு, அவுரங்காபாத்தில் இருக்கும் 2 சூஃபி மகான்களுக்கு பாபா செய்தி அனுப்பி விடுவார். அந்த செய்தியை எடுத்துட்டு போனவங்கலாம் யாரு, அந்த செய்தி என்ன, அந்த செய்தியை கேட்டதுக்கு பிறகு அந்த சூஃபி மகான்களுடைய மனநிலை என்னவா ஆச்சு அப்படின்றத தான் இந்த வாரம் பாபாவின் அற்புதங்களில் நம்ம பார்க்க போகிறோங்க. அக்டோபர் 15, 1918 பாபா மகா சமாதி அடைகிறாரு. கரெக்டாக அதிலிருந்து 4 மாதத்துக்கு முன்னாடி ஜூலை மாதம் 1918 ஒரு நிகழ்வு நடக்குது ஷீரடியில். என்னன்னா பாபா பார்த்தீங்கன்னா அப்பா பில் அப்படின்ற ஒரு பக்தரை கூப்பிடுறாரு. அந்த பக்தர்கிட்ட பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீ 4 கோழி வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு. அதே போல் அப்பா பில் என்ன பண்ணுறாரு, ஷீரடியில் இருக்கிற கடை வீதிகள் இருக்குல்ல, அந்த கடை வீதிகளுக்கு சென்று ஒரு 4 கோழியை வாங்கிட்டு பாபா கிட்ட கொடுக்குறாரு. பாபா என்ன பண்ணுறாருன்னா அந்த 4 கோழியையும் சமைக்கிறாரு. கூடையவும் சப்பாத்தியையும் சமைக்கிறாரு. கொஞ்சம் போல் சப்பாத்தியும் கோழியையும் பாபா சமைக்கிறாரு. சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சமைச்சு முடிக்கும்போது அங்கே இன்னும் 2 பக்தர்கள் வராங்க. ஒரு பக்தருடைய பேர் பார்த்தீங்கன்னா காஷிம். அந்த காஷிம் பார்த்தீங்கன்னா யாருன்னா, நம்ம சாய் சச்சரிதத்தில் படே பாபான்னு ஒருத்தர் வருவார்ல, படே பாபாவுக்கும் இருக்கிற அந்த ரினானு பந்தங்களை ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த படே பாபாவுடைய பையன்தான் காஷிம். அந்த காஷிம் கூட இன்னொருத்தர் வரார்ல, அவர் பேர் பார்த்தீங்கன்னா இமாம்பாய் சோட்டே கான். இந்த இமாம்பாய் சோட்டே கான் யாருன்னா காஷிமோடைய சர்வெண்ட் தான் இந்த இமாம்பாய் சோட்டே கான். இவங்க 2 பேரும் ஷீரடியில் பாபாவை பார்க்கறதுக்காக துவாரகமாய்க்குள்ளே வராங்க. அப்போ தான் பாபா அந்த கோழியையும் சப்பாத்தியையும் சமைச்சு முடிக்கிறார். முடித்தவனையும் பாபா என்ன சொல்கிறாருன்னா, காஷிம் கிட்ட நீங்கள் எல்லாரும் அவுரங்காபாத்துக்கு போகணும். அவுரங்காபாத்தில் முதல்ல நீங்கள் போய் பார்க்க வேண்டியது சம்சுதீன் மியாவை போய் பார்க்கணும். சம்சுதீன் மியாவை பார்த்து 250 ரூபா பணத்தை கொடுக்கணும். கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த கோழிக்கறியையும் இந்த சப்பாத்தியையும் நீங்கள் மௌலிகளை கொண்டு இந்த உணவை புனிதப்படுத்தணும். புனிதப்படுத்தினதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, கவ்லி அந்த இசையை பாடலை பாடி இந்த உணவை இந்த சம்சுதீன் மியாவுக்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா, பாபா ஒரு செவ்வந்தி மாலையை கொடுக்குறார். இந்த செவ்வந்தி மாலையை எடுத்துக்கிட்டு நீங்கள் பனேமியா கிட்ட போகணும். பனேமியான்றவர் இன்னொரு சூஃபி சைன். அவருடைய கழுத்தில் இந்த செவ்வந்தி மாலையை போடணும். ஏன் சார்பாக இந்த செவ்வந்தி மாலையை அவர் கழுத்தில் போடணும். போட்டது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு செய்தியை நீங்கள் ஒப்படைக்கணும். என்னன்னா, 9வது நாள் 9வது மாதம் அல்லாஹ் அவருடைய துனியை எடுத்துக்கிட்டார். இது அல்லாவின் விருப்பம் அப்படின்ற செய்தியை பனேமியா கிட்ட போய் சொல்லணும். அப்படின்ற செய்தியை பாபா பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர்த்துக்கிட்டையும், இந்த 3 பக்தர்கள்கிட்டையும் சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ இந்த 3 பக்தர்களும் ஷீரடியிலிருந்து அவுரங்காபாத்துக்கு போகிறாங்கங்க. அவுரங்காபாத்துக்கு அங்கே போனோடனேவும் ஃபஸ்ட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னா சம்சுதீன் மியாவுடைய இடத்துக்கு போகிறாங்க.
சம்சுதீன் மியான்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சூஃபி மகான். பாபா வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு கண்டெம்பரரி சைண்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்துக்கு போகிறாங்க. அவர் எங்கே இருக்காருன்னா ஒரு தர்காவில் இருக்காருங்க. இந்த தர்கா வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்திலே இருக்கிற மிகப்பெரிய தர்கா. இந்த தர்காவுடைய கோபுரம், அந்த கலசம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்திலே இருக்கிற மிகப்பெரிய தர்கா கோபுரம் இங்கே தான் இருக்குங்க. நீங்கள் அதெல்லாமே வீடியோவில் இப்போ பார்க்கலாம். கரெக்டாக இந்த ஆடியோ முடித்ததுக்கு பிறகு ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுவேன், நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்கா வந்து இங்கே தான் இருக்குது. இந்த தர்காவுடைய கோபுரம் வந்து அவ்வளோ பெருசு. மகாராஷ்டிராவில் எந்த ஒரு தர்காவிலையும் இல்லாத ஒரு மிகப்பெரிய கோபுரம் இங்கே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமாதி இருக்குது. அந்த சமாதி யாருடையதுன்னா ஷானூர் மியா அப்படின்றவருடைய சமாதி. இந்த ஷானூர் மியான்றவர் வந்து மிகப்பெரிய சூஃபி சைண்ட். அவர் வந்து 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சூஃபி மகான் தான் இந்த ஷானூர் மியா. இவர் வந்து 347 வருஷம் வாழ்ந்திருக்காரு. இவருடைய சமாதி தான் இங்கே இருக்குது. இந்த சமாதி இருக்கிற இந்த தர்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷானூர் மியான்றவர் இருக்கார். அவர் தான் வந்து இந்த இடத்த கேர்டேக்கராக இருக்கார். இவர் தான் வந்து இந்த தர்காவை பார்த்துக்கிறாரு. இந்த ஷானூர் மியாவுடைய சமாதியெல்லாம் பார்த்துக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சுதீன் மியா. எல்லாரும் குழம்பிடாதீங்க. இங்கே வந்து பாபா செய்தி கொடுத்துருக்கிறது வந்து சம்சுதீன் மியா கிட்ட, சரிங்களா? அவர் இருக்கிற இடம் ஒரு தர்கா. அந்த தர்காவில் ஏற்கனவே ஒரு மகானுடைய சமாதி இருக்குது. அவருடைய பேர் ஷானூர் மியா. ஷானூர் மியா, சம்சுதீன் மியா, குழம்பிக்கிறாதீங்க. ஏன்னா இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு, அதனால தான். இந்த ஷானூர் மியா தர்காவை பார்த்துக்கிற அந்த சம்சுதீன் மியாவை வந்து இந்த 3 பேரும் போய் சந்திக்கிறாங்க. அப்பா பில், காஷிம், அதுக்கடுத்து இமாம் பாய் சோட்டேகான். இவங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா பாபா சொன்னது போல் அந்த சப்பாத்தியையும் அந்த கோழிக்கறியையும் மௌலிகளை கொண்டு புனிதப்படுத்துகிறாங்க. மௌலிகளில் கொண்டு புனிதப்படுத்துறது அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் தெய்வங்களுக்கு வந்து நெய்வேத்தியங்கள் நம்ம சமர்ப்பிக்கும் போது அந்த கோவில் ஆலயத்தில் இருக்கிற அந்த கோவிலை பராமரிக்கிற பாதுகாக்கிற அந்த ஐயர் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டிட்ஜி, பண்டிட்ஜின்னு சொல்லுவோம். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியங்களை வந்து தெய்வங்களுக்கு சமர்ப்பிப்பாங்க. அதுபோல் இஸ்லாமில் வந்து இஸ்லாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மௌலிகள்ன்ற ஒரு மத குருமார்கள் இருப்பாங்க. அந்த மத குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் வந்து இந்த உணவுகளை அல்லாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை வந்து புனிதப்படுத்துவாங்க. அதுதான் பாபா சொல்லியிருக்காரு, இந்த உணவை நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி மௌலிகளை கொண்டு புனிதப்படுத்தணும்னு. அதே போல் அவங்க எல்லாரும் அவர் சொன்னது போல் மௌலிகள் அங்கே இருக்கிற மத குருமார்கள் பாபா கொடுத்த அந்த கோழி கறியையும் சப்பாத்தியையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மௌலிகளை கொண்டு அந்த மௌலிகளை கொண்டு புனிதப்படுத்துகிறாங்க. புனிதப்படுத்தினதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காவலி அப்படின்ற ஒரு பாடல், அந்த காவலின்ற பாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல். இஸ்லாத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காவலி பாடல் வந்து ரொம்ப ஒரு மெட்டு இருக்குங்க. அந்த பாடல் பாடுவாங்க. பாடி அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாடல். அந்த பாடலை வந்து பார்த்திங்கன்னா பாடுறாங்க, ஒரு சலாம் வைக்கிற மாதிரி அந்த பாடலை பாடி அவர் பாபா கொடுத்த இந்த உணவு, கரெக்டாக அந்த சப்பாத்தி கோழிக்கறி மொத்த உணவையும் நல்லா கேட்டுக்கோங்க, மொத்த உணவையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சம்சுதீன் மியா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சது மட்டும் இல்லாமல் 250 ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஷீரடியில் இருக்கிற சாய்பாபா கொடுத்து விட்டார். இந்த 250 ரூபா பணத்தையும் இந்த கோழிக்கறியையும் சப்பாத்தியையும் பாபா கொடுத்து விட்டாருன்ற செய்தியையும் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து எங்கே கிளம்புறாங்கன்னா பனேமியாவை பார்க்க போகிறாங்க. இந்த பனேமியான்றவர் யாருன்னா இவரும் ஒரு சூஃபி மகான்ங்க. இவருடைய தர்கா எங்கே இருக்குன்னா கரெக்டாக இந்த சம்சுதீன் மியா இருக்கார்ல,
இவர் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா அங்கே வந்து பனேமியாவுடைய தர்கா இருக்குது. இந்த பனேமியாவும் ஒரு மிகப்பெரிய சூஃபி செயின்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஈரான்ல இருந்து வந்திருப்பார். இவருடைய ட்ரெடிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பியோ பனி அப்படின்ற ஒரு ட்ரெடிஷனை பின்பற்றுறவர் தான் இந்த பனேமியா. இந்த பனேமியா வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இவருக்கும் பாபாக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நீண்ட பந்தமே இருக்குங்க. இவருடைய இடத்துக்கு நம்மளுடைய அப்பா பில் காஷிம், அதுக்கடுத்து இமாம்பாய் சோட்டேகான், இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சம்சுதீன் மியாவை பார்த்துட்டு அதுக்கடுத்து பனேமியாவை பார்க்க போகிறாங்க. பனேமியா என்ன செய்கிறாருன்னா இவங்க போன நேரத்தில் அவருடைய ஒரு கையை வந்து தூக்கி ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு கையை தூக்கின மாதிரிக்கே இருக்கார். சுற்றி நிறைய அரபியர்கள் அவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பனேமியாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால அந்த 3 பேரும் அப்பா பில் காஷிம், இனாம்பாய் சோட்டேகான், ஷீரடியிலேருந்து வந்த இந்த 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. 1 மணி நேரமாக பனேமியா தர்காவில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பனேமியா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு கையை தூக்கி ஆகாயத்தை உத்து பார்த்தமானிக்கே இருக்கார். அப்போது அங்கே இருந்த அரேபியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, அவர்கிட்ட போய் என்ன எதுக்காக வந்திருக்கீங்களோ அதை சொல்லுங்கன்றாங்க. அப்போ அந்த 3 பேர் அப்பா பில் காஷிம், இனாம்பாய் சோட்டேகான், இவங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பாபா கொடுத்த செவ்வந்தி மாலை, நல்லா கேட்டுக்கோங்க, பாபா வந்து செவ்வந்தி மாலையை கொடுத்துருக்காரு. அந்த செவ்வந்தி மாலையை எடுத்துகிட்டு வந்து பனேமியாவுடைய கழுத்தில் போடுறாங்க. பாபாவோட சார்பாக அந்த 3 பேரும் பனேமியாவுடைய கழுத்தில் போடுறாங்க. அப்பையும் பனேமியா வந்து அவருடைய ஒத்த கையை வந்து ஒரு கையை வந்து தூக்கி ஆகாயத்தை பார்த்த மாணிக்கே இருக்கார். அப்போது பாபா கொடுத்த செய்தியே சொல்கிறாங்க. 9வது நாள் 9வது மாதம் அல்லாவின் துணியை அல்லாஹ் எடுத்துக்கிட்டார். இது அல்லாவின் விருப்பம் அப்படின்றத இந்த 3 பேரும் சொல்கிறாங்க. சொன்னோடனேவும் நம்மளுடைய பனேமியாவுடைய கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வருதுங்க. கண்ணீர் வந்தது மட்டும் இல்லாமல் பனேமியா வந்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தை நல்லா கண் விரித்து அவர் பார்த்துக்கிட்டே கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் இங்கே நடக்குது. அதுக்கடுத்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க வந்து பாபா கொடுத்த செய்தியெல்லாம் ஒப்படைச்சிட்டு அவங்க இங்கே அவுரங்காபாத்திலேருந்து ஷீரடிக்கு இவங்க 3 பேரும் போயிடுறாங்க. 3 பேரும் ஷீரடிக்கு வந்ததுக்கு பிறகு அதிலிருந்து கரெக்டாக ஜூலை மாதம் போனாங்க. ஜூலை மாதம் 1918 போனாங்க. அப்போ இருந்து கரெக்டாக 4வது மாதம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 1918 நம்மளுடைய ஷிரடி சாய்பாபா வந்து பார்த்திங்கன்னா மகா சமாதி அடைகிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடக்க போகிறத 4 மாதத்துக்கு முன்னாடியே இந்த 2 சூஃபி மகான்கள்கிட்டையும் பாபா செய்தி அனுப்பியிருக்காரு. இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பனேமியா கிட்ட சொன்னார்ல, 9வது நாள் 9வது மாதம் அல்லாவின் துணியை அல்லாஹ் எடுத்துக்கிட்டார், இது அல்லாவின் விருப்பம் சொன்னாங்களே. இது வந்து என்னன்னா நம்மளுடைய முஸ்லீம் காலண்டர். அந்த முஸ்லீம் காலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9வது நாள் 9வது மாதம்ன்றது வந்து அக்டோபர் 15 1918 குறிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் வந்து முஸ்லீம் காலண்டரில் ஒரு முக்கியமான இரவுன்னு சொல்லுவாங்க. இந்த இரவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காட்டலேக்கே ராத் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்லேக்கே ராத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முக்கியமான இரவை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து இந்த 2 சூஃபி மகான்கள்கிட்டையும் செய்தியை கொடுத்துருக்காரு. இதை நல்லா கேட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. என்னன்னா பாபா வந்து பனேமியா கிட்ட வந்து கோழிக்கறியை கொடுத்தாரு, இந்த கோழிக்கறியை கொடுத்துட்டு பாபா இந்த செய்தியை சொன்னாருன்னு சொல்லி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பாபா வந்து பார்த்தீங்கன்னா 2 மகான்கள் கிட்ட செய்தி அனுப்புகிறாரு. நல்லா கேட்டுக்கோங்க, 2 மகான்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷானூர் மியா. அந்த ஷானூர் மியா கிட்ட என்ன செய்தி அனுப்புகிறாரு?
250 ரூபா பணம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் சமைச்ச அந்த கோழி சப்பாத்தி கொடுக்குறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து மௌலிகளை கொண்டு புனிதப்படுத்தி அந்த இஸ்லாத்தில் இருக்கிற அந்த காவலின்ற பாடலை பாடி இந்த உணவை கொடுக்கணும், இந்த 250 ரூபா பணத்தை கொடுக்கணும். அதுக்கடுத்து அங்கே அவங்களை நமஸ்கரிச்சுட்டு அங்கேருந்து பனேமியான்ற ஒரு மகானை போய் பார்க்கணும். அவர்கிட்ட வந்து அவருடைய கழுத்தில் இவங்க கொண்டு வந்த செவ்வந்தி மாலை, பாபா அவர் கையால் கொடுத்த செவ்வந்தி மாலையை பாபா சார்பா பனேமியா கழுத்தில் போட்டு 9வது நாள் 9வது மாதம் அல்லாவின் துணியை அல்லாஹ் எடுத்துக்கிட்டார், இது அல்லாவின் விருப்பம்ன்ற செய்தியை சொல்லணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. பாபா வந்து பனேமியா கிட்ட பனேமியா கிட்ட 3 பக்தர்களை அனுப்புனாரு, அவங்க வந்து கோழிக்கறியெல்லாம் கொண்டு போனாங்க இப்படிலாம் சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக பனேமியா கிட்ட எந்த கோழிக்கறியையும் சப்பாத்தியையும் எதையும் பாபா கொடுத்து விடலை. பாபா கொடுத்தது ஒன்று தான், செவ்வந்தி மாலையை கொடுக்குறாரு, ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறாரு. இந்த கதை வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா நம்மளுடைய சாய்லீலா மேகசின்லேயும் நம்ம வினியமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா டிவோட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நரசிம்ம சுவாமிஜி வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருக்காரு. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு மகானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வரைமுறையிலையும் நம்ம வந்து அவங்கள வந்து அடக்க முடியாது. இவங்க எல்லாமே வந்து இயற்கையின் எடுத்துக்காட்டு. இயற்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம சுவாசிக்கிற அந்த காற்று வந்து இஸ்லாத்தை சேர்ந்தவங்களுக்கும் போய் சேரும், ஹிந்துவை சேர்ந்தவங்களுக்கும் போய் சேரும், ரிச் புவர் எல்லாரும் அந்த காற்றை சுவாசிக்கிறோம். அதுபோல் இந்த சூஃபி மகான்கள் எல்லாருமே, எல்லா மதத்தில் இருக்கிற எல்லா மகான்களும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை. அவங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா அன்பு. நம்ம வந்து அன்பாக இருக்கணும், என்றைக்கும் தர்ம வழியில் வாழணும், தர்மத்தை செய்யணும். நமக்குள்ளே வந்து எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது. ஏன் மதம் பெருசு ஓ மதம் பெருசுன்னு என்றைக்குமே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோட அன்பாக வாழ்ந்து நம்ம வந்து அந்த பரபிரம்மத்தோடு இணையணும். அதுதான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான செயல்முறை இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இருப்பான், அந்த பையனுக்கு வந்து ஒரு ஸ்டாஃபை ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இருப்பான், அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை வந்து எந்த ஸ்டாஃபுக்குமே பிடிக்காது. ஆனால் ஒரு பிடி ஸ்டாஃப் இவங்களுக்கெல்லாம் அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் வந்து விளையாட்டில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பான், படிப்பில் வந்து ஜீரோவாக இருப்பான். ஆனால் முதல் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் ஹீரோவாக இருப்பான், விளையாட்டில் ஜீரோவாக இருப்பான். இப்படி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருக்காங்க. அதுபோல் நம்ம இந்த கலியுகத்தில் அந்த பரபிரம்மத்தோட ஐக்கியமாகிறதுக்கு, அந்த வைகுண்ட பிராப்தம் அடைகிறதுக்கு நம்மளுடைய கேரக்டருக்கும் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு குருமார்கள் இருக்காங்க. அதில் நமக்கு கிடைச்சவர் வந்து ஷீரடி சாய்நாத், ஷீரடி சாய்பாபா. அதே போல் சில பேர்த்துக்கு அக்கல்கோட் மகாராஜ் இருப்பாங்க, சில பேர்த்துக்கு ஸ்ரீபாதர் இருப்பாங்க, சில பேர்த்துக்கு தேம்பிய சுவாமி இருப்பாங்க, சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பனேமியா இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க. இதில் இவங்க பெருசு அவங்க பெருசு, இவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நதி தான், எல்லா நதியும் கடலில் போய் தான் சேருது. அதுபோல் நம்ம எல்லாருமே நதி தான், நம்ம எல்லா நதியும் அந்த பரபிரம்மமான அந்த கடலில் போய் இணையணும். அதுபோல் பார்த்திங்கன்னா பாபா வந்து அந்த காலத்தில் 2 சூஃபி மகான்களை அவங்கள வந்து நேரில் போய் பார்க்காம, அவங்களும் இவரை வந்து நேரில் பார்க்காம எவ்வளோ பெரிய அந்த விஷயம் நடந்திருக்கு பாருங்கள். அந்த டெலிபதி, அந்த மெசேஜை வந்து எப்படி பாபா கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து இதை கேட்குறோம். இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா பாபா எவ்வளோ அன்பாக இருந்திருக்காரு அந்த சூஃபி மகான்கள்கிட்ட. அந்த சூஃபி மகான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அன்பாக இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தவர் வந்து எப்படி கண் கலங்கியிருக்காரு. அப்போது வந்து பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒற்றுமை, சகோதரத்துவம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராம் ரஹீம் எல்லாமே ஒன்று தான்.
தான், இவங்க 2 பேத்துக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லைன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறணும். பாபா வந்தது வந்து இந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக வந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாபா நான்வெஜ்ஜு சாப்பிட்டாரா சாப்பிட்லையா, வெஜ்ஜு சாப்பிட்டாரா சாப்பிட்லையா, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. நமக்கு தேவை என்னென்னா அன்பான பக்தி. அந்த அன்பான பக்தியை செஞ்சால் போதும். அது மட்டும் இல்லாமல் சாய் சச்சரித்திரத்தில் பாபா எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு. யாரையும் குறை பேசாத, சாப்பிடும்போது என்ன நினச்சிக்கோ, எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் இதயத்தில் உள் கூட்டில் நான் இருக்கேன்றத மறந்துடாத, நீ எங்கே இருந்தாலும் கடலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன்றத பாபா சொல்லியிருக்காரு. இப்படி எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிற மாட்டேங்கிறோம். பாபா வந்து யார், பாபா எங்கேருந்து வந்தார், பாபா வந்து சாப்பிட்டாரா, கறி சாப்பிட்டாரா சாப்பிட்லையா, பாபா இது கறியை அனுப்பி விட்டுருக்காரு, இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? நம்ம பாபாங்க, நம்ம பாபா என்னென்னலாம் நமக்காக செஞ்சார், என்ன அற்புதங்கள்லாம் பண்ணார், நம்மளை எப்படி அந்த ஆன்மீக பாதையில் வர்றதுக்காக பாபா எப்படியெல்லாம் விஷயங்களை கொண்டு வந்திருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதத்தில் நம்ம சந்திக்கலாம். இந்த ஆடியோ கட் ஆனதுக்கு பிறகு பனே மியாவுடைய தர்கா, அதுக்கடுத்து வந்து சம்சுதீன் மியா இருந்த தர்கா, அந்த தர்கா 2யுமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்சுதீன் மியாவுடைய தர்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்காவில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது வந்து சம்சுதீன் மியாவுடைய சமாதி. ஏன்னா அவர்கிட்ட தான் பாபா அந்த சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து விட்டுவார்ல, அந்த சம்சுதீன் மியாவுடைய சமாதியும் அந்த தர்காலேயே தான் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து அந்த சம்சுதீன் மியா யாரை டேக் கேர்க்காக பண்ணுறதுக்காக வந்தார்? ஷானூர் மியான்ற ஒரு பெரிய மகான், 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சூஃபி மகான். ஆனால் ஷானூர் மியா, அந்த ஷானூர் மியா தான் மெயின் சமாதி தர்கா இங்கே. அந்த அதுக்கடுத்து ஷானூர் மியாவை பார்ப்போம். அதுக்கடுத்து 3ஆவது பனே மியாவுடைய தர்காவை பார்க்க போகிறோம். இது எல்லாமே வீடியோவில் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ஆடியோ முடிஞ்சோடனே நீங்கள் இதெல்லாமே பார்க்கலாங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த. या धर्मानं अरे नाही रे बाबानो, नाही. हे दिलंय एकाच देवानं. त्याला तुम्ही काय बी नाव द्या. कोई राम कहो, कोई रहीम कहो. राम कहो, कोई रहीम कहो, यीशु कहो, कोई पुत्र कहो. राम कहो, कोई रहीम कहो, यीशु कहो, कोई पुत्र कहो. मास की देह बनी है, ईश्वर के हम सकल पुत्र हैं. द्वैत भाव सब दूर निवारो. द्वैत भाव सब दूर निवारो. राम कहो, रहीम कहो. राम कहो, रहीम कहो. राम कहो, रहीम कहो. राम कहो, कोई रहीम कहो, यीशु कहो, कोई पुत्र कहो. राम कहो, कोई रहीम कहो, यीशु कहो, कोई पुत्र कहो. राम कहो, कोई रहीम कहो. राम कहो, कोई रहीम कहो. राम कहो, कोई रहीम कहो. एक सूरज के अनंत किरण, घट घट पूरन एक निरंजन. जगमग ज्योत जगे उजियारो. राम कहो, रहीम कहो. राम कहो, रहीम कहो. राम कहो, रहीम कहो. राम कहो, कोई रहीम कहो, यीशु कहो, कोई पुत्र कहो. राम कहो, कोई रहीम कहो, यीशु कहो, कोई पुत्र कहो. राम कहो, कोई रहीम कहो. राम कहो, कोई रहीम कहो. राम कहो, कोई रहीम कहो. राम कहो,
रहीम कहो, नाम कहो कोई रहीम कहो, नाम कहो कोई रहीम कहो। साईं बाबा